எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். திருப்பதி லட்டு இஷ்யூ போயிட்டுருக்கு இப்போது. அந்த இஷ்யூ போகுது அண்டு அதை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு அதை சரி பண்ணுறாங்க. தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. இட்ஸ் கோயிங் குட். நல்ல ஒரு தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலிங்கில் போயிட்டுருக்கு. இப்போது சீமானண்ணன் பேசுகிறாரு, தப்பில்லை, என்ன பிரச்சனை, கொழுப்பு சாப்பிட்லையா, நெய், அதெல்லாம் பேசுகிறாரு. அவர் பேசுகிறது ரொம்ப தப்பு. ஆக்சுவலி சில பேருக்கு சில மீன்னால் அவங்களுக்கு அலர்ஜி இருக்கலாம், பன்னினால் அலர்ஜி இருக்கலாம். இந்த கோவிலில் அப்புறம் இந்த பிரசாதம் சுத்தமான நெய்யில் பண்ணுறாங்கன்ற எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். புது இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போது பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கு கூட பிரசாதம் கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்க வேறு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் அது கூட அது சேர்க்கும்போது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இது பிரசாதம் சொல்லிட்டு. ஸோ அவர் பேசுறது என்ன தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறாரு. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் அது தப்பாயிடுச்சு, அதனால் தப்பை உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் வெளியே வராங்க. இவர் பேசுகிறத பார்த்தாக்கா அது தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. அப்போது இவர் ஒரு தப்புக்கு உணர்ந்தியாக இருக்கார். இப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நாளைக்கு அரசியலில் வந்தாங்கன்னாக்கா குண்டக்க மண்டக்க பேசுவாங்க. ஓகே, சும்மானா ஆர்குமெண்ட்டு, சரிங்களா? அப்புறம் இந்த பசும் பால், பசும் கோமம், சாணம், இதை பற்றிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு அவர் ஜாதி பற்றி ரொம்ப பேசுகிறார். அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஆக்சுவலி கோமம் அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அதெல்லாம் பாருங்கள். அது ஆக்சுவலி பாருங்கள். பசும்பால் குடிக்கிறதுனால என்ன நல்லது, என்ன நன்மைகள், அதெல்லாம் பாருங்கள். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். ப்ளஸ் மக்களே, உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, அவர் ஸ்கூல் வாத்தியாருக்கு நல்ல யூஸ், அரசியலில் யூஸ் கிடையாது. நான் நிறைய பார்த்துருக்கேன் அவரோட வீடியோஸ். ஆக்சுவலி வாய்ப்பு கிடைக்கல, இப்போ தான் பேசணும்னு தோணிச்சு. ஏன்னா இப்போது தனி நாடு, தனி மக்கள், இதுவாக செய்யணும், நாங்கள் வரி பணம் ஜாஸ்தி கட்டுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். ரீசர்ச் நிறைய பண்ண முடியும். ஓகேங்களா? நிறைய ஆராய்ச்சி பண்ண முடியும். ஓகே, இவரோட பேச்சு கேட்டிங்கனாக்கா நடு ரோட்டில் போய்டும். ஓகேவா? ஜாக்கிரதையாக இருக்கணும் மக்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.